இந்த அளவுக்கு இந்த திமுக பேராசை பூச்ச கட்சின்றதை நீங்கள் பார்க்கணும். தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு சந்திரசேகர் ராவ் அப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறார். எல்லாருக்கும் கூட்டணி அமைச்சரவைன்றதுனால எல்லாருக்கும் மந்திரி பதவி கொடுக்கணும்ல. அதுபோல் திரு சந்திரசேகர் ராவ் அவர்களுக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு தரைவழி போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையை அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் ஒதுக்குகிறார். எங்களுக்கு சொன்னபடி நாங்கள் கேட்ட துறை கொடுக்கல, கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து துறை எங்களுக்கு தான் தரேன்னு சொன்னாங்க, கொடுக்காம சந்திரசேகர் ராவ் கொடுக்குறேன்ட்டாங்கன்ட்டு பதவியேற்பு விழாவை புறக்கணித்து விட்டு திமுக எம்பிக்கள் அத்தனை பேரும் கூப்பிட்டு கர்நாடக மெட்ராஸ் வந்துட்டாருங்க. தெரியுங்களா? ஸோ டிஆர் பாலுக்கு அந்த கப்பல் போக்குவரத்து மற்றும் தரைவழி போக்குவரத்து துறையில் வாங்கிட்டாங்கல்ல. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடியவர்கள் தான் திமுகன்னு சர்க்காரியா கமிஷனில் வர்ணிச்சது சும்மா வர்ணிக்கல. சேது கால்வாய் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த டிஆர் பாலு ஒரு திட்டத்தை இதை பண்ணியே ஆகணுன்றாரு. திமுக எம்பிக்கள் ஆதரவில் தான் மன்மோகன் சிங் அரசு நடக்குதுன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். வேறு வழி இல்லை, கூட்டணி கட்சி கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு சரின்னு அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. கடலுக்கு நடுவில் அந்த சேது கால்வாய் அமைக்கிறதுக்கு மண் அள்ளுறோன்னு சொல்லிட்டு மண் அள்ளுறதுல ஏகப்பட்ட கோடி ரூபாய் ஊழல். இன்னொன்று கடலில் இவங்க மண்ணை அள்ளினாங்களா இல்லையான்ட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்படிப்பட்ட விஞ்ஞான ஊழல் செய்த கட்சி தான் திமுக.